ஹலோ வணக்கம் மக்களே. வணக்கம் சாமி. இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா ரீசெண்டாக என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கேன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பா. அதுக்கு முதல் நம்ம சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? சரி, இதுல நாம முதலாவது என்ன பார்க்க போறோம்னா இப்போ ரீசெண்டா இந்த 2023 ஆண்டு ஆஸ்காருக்கு பெஸ்ட் அனிமேட்டட் பிலிம் லிஸ்ட்ல நம்ம செயின்சா மேன் ரீசார்ட் மற்றும் டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கஸ்ட் மூவி இந்த ரெண்டு மூவியுமே நாமினேஷன் லிஸ்ட்லயே இல்ல. தவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லுத்து சின்ன பெரிய படாம பத்திரிக்கை வந்துருக்காடாவ அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறமா போன வருஷம் ஜூலை மந்த்ல கிளவட்டஸ்ங்கிற நியூ அனிமியை தமிழ் டப்ல கூட நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சீசன் 1 முடியக்க சீசன் 2மே இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ சீசன் 2 வந்து இந்த வருஷம் ஜூலை மந்த்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ அதுக்கான நியூ கீ விஷுவல் போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீசன் 2மே தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல எதிர்பார்க்கலாம். சரி, இதுக்கு அடுத்து நம்ம ரெண்டோ கெஸ்பரண்ட் அனிமோட சீசன் 5 இந்த வருஷம் ஏப்ரல் மந்த்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. சோ அதுக்கான சின்ன நியூ கீ விஷுவல் போஸ்டர் ஒண்ணுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தப்பாகுதுண்ணா. சோ முக்கியமா மங்காவை கூட இன்னுமே ரன் பண்ணி கொண்டு தான் இருக்காங்க. எப்பதான் முடிக்க போறாங்கன்னுமே தெரியல. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. சோ இதுக்கப்புறமா நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமோட சீசன் 3க்கான 4வது எபிசோட் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த எபிசோட் ஒரு 28 மினிட்ஸ் ரன்னிங் டைம்லயுமே இருந்திருக்கு. சோ அதாவது நம்ம மேக்கி விஸ் செடன் கிளான் எபிசோட் தான். சோ இந்த எபிசோடுக்கு நிறைய முக்கியமான அனிமேட்டர்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த எபிசோடுக்கு IMDb ரேட்டிங்ஸ்ல 9.8 ரேட்டிங்ஸுமே கிடைச்சிருக்குது. சோ இப்போதைக்கு ஜாப்பனீஸ்ல மட்டும் தான் பார்க்கலாம் நண்பா. இந்த அனிமோட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ப ஜனவரி 29 நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல கொண்டு வர போறாங்க. சோ தமிழ் டப்பிங்குமே எப்படி பண்ணிருக்க போறாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறமா நம்ம நெட்ஃபிளிக்ஸும் மாப்பா ஸ்டுடியோமே ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்ல சைன் பண்ணிருக்காங்க. சோ இதுபடி நம்ம மாப்பா நெட்ஃபிளிக்ஸுக்கு நியூ அனிமே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ண போறாங்க. சோ முக்கியமா இந்த மாப்பா ஸ்டுடியோ தான் செயின்சா மேன், ஜுஜுட்சு கைசன், கேர்ள்ஸ் பாரடைஸ் மற்றும் அட்டாக் ஆன் டைட்டன் அனிமிக்கு எல்லாமே அனிமேஷன் பண்ணிருப்பாங்க. சரி, இதுக்கப்புறமா த அப்பதகரி டைட்ஸ் அனிமியோட சீசன் 3 இந்த வருஷம் அக்டோபர் முதல்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. சோ இதுக்கான நியூ கீ விஷுவல் போஸ்டர் ஒன்றுமே இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து மெடலிஸ்ட் அனிமியோட சீசன் 2 இப்போ ஜனவரி 24 இருந்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பா. சோ இந்த சீசன் 2ல மொத்தமா 9 எபிசோட் பிளான் பண்ணிருக்காங்க. சோ யாராவது இன்னும் இந்த அனிமோட சீசன் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வெர்த்தான அனிமி. இதுக்கப்புறமா கடந்த 6 மாசத்துல நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல அதிகம் பேர் பார்த்த அனிமி லிஸ்ட்ல முதல் இடத்துல நம்ம டான்டாடன் அனிமோட சீசன் 2மே இருக்குது. சோ இதுக்கப்புறமா 2வது இடத்துல டீமன் ஸ்லேயர் அனிமியும், 3வது இடத்துல நம்ம சாகமோட்டோ டேஸ் அனிமியுமே இருக்குது. இதுக்கு அடுத்து முக்கியமா நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்ல அண்ட் காதரர் இன் அட்வென்ச்சர் இன் இசக்காய் அனிமியோட தமிழ் டப்ப வீக்லி எவ்ரி டியூஸ்டே நைட் 9:30 என்னவோ ரிலீஸ் பண்றாங்க. சோ இது வந்து ஏற்கனவே நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்லையுமே ரிலீஸ் பண்றாங்க. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாடி தமிழ் டப்பிங்ல போய் ஒரு லைக்காவது பண்ணுங்க. அப்பதான் நிறைய அனிமிய தமிழ் டப்பிங்ல இதே மாதிரி நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்லையுமே எதிர்பார்க்க முடியும். சரி, இதுக்கப்புறமா த டெய்லி லைஃப் ஆஃப் இம்மார்டல் கிங்ஸ் அனிமியோட சீசன் 5க்கான தமிழ் டப்ப நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ஏற்கனவே ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ இந்த அனிமியோட இங்கிலீஷ் டப்ப இப்போ நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம போன வருஷம் ஜூலை மந்த்ல ரிலீஸ் ஆன டாக்கோபிஸ் ஒரிஜினல் சீன் என்ற அனிமியோட எல்லா எபிசோடுமே இப்போ இங்கிலீஷ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது ஒரு வெர்த்தான அனிமி. சோ மொத்தமாவே ஒரு 6 எபிசோட் தான் இருக்கிறதால நீங்களுமே ஈஸியா பார்த்து முடிச்சிடலாம். சோ இதுக்கப்புறமா நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமியோட சீசன் 3க்கான இங்கிலீஷ் டப்புமே இப்போ நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ யாரும் இங்கிலீஷ் டப்புக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா அவங்களுமே இப்போ இந்த சீசன் 3 பார்க்கலாம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப் வந்து ஜனவரி 29 ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. சோ இதுக்கப்புறமா நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டு கொண்டு இருந்த நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 3க்கான தமிழ் டப்பிங்க இப்போ நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பா. சோ வீக்லி எவ்ரி சண்டே அடுத்தடுத்த எபிசோட எதிர்பார்க்கலாம். சோ முக்கியமா சீசன் 3யோட டப்பிங்ல பெருசா இந்த சேஞ்சுமே இல்ல. அதோட முக்கியமா இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட மொத்த 2 சீசனுமே பார்த்து இப்போ இந்த சீசன் 3 பார்க்க போறீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஏமாற்றமா தான் இருக்கும். ஏன்னா இந்த சீசன் 3யோட அனிமேஷன் ரொம்ப சுமாரா பண்ணிருப்பாங்க. சோ அதனால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாம போய் பாருங்க. அதோட இந்த சீசன் 3க்கு பார்ட் 2 வேற அடுத்த வருஷம் இருக்குது. சோ அதோட அனிமேஷன் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பாப்போம். சரி, இதுக்கப்புறமா இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமோட சீசன் 3 தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்போ இந்த சீசன் 3 நம்ம அனிமி டைம்ஸ்லயே தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ல அவைலபிளா இருக்குது. சோ அதுலயுமே பார்க்க முடிஞ்சா போய் பாருங்க. சரி, நெக்ஸ்ட் யூ அண்ட் ஐயா போலர் ஆப்போசைட் என்ற அனிமியோட தமிழ் டப்ப நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ இந்த அனிமியோட முதலாவது எபிசோட நம்ம கிரஞ்சிரோல் இந்தியாங்கிற யூடியூப் சேனல்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை தமிழ் டப்லயுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோ அதுக்கும் ஒரு லைக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சோ இதுக்கப்புறமா அடுத்த எபிசோடுமே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா பார்க்கப்பட்ட நம்ம கிரஞ்சிரோல்ல போய் தான் பார்க்கணும்.
சரி, இதுக்கடுத்து போன வருஷம் சகமட்டோ டேஸ் அனிமேட் சீசன் 1 நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. மிகப்பெரிய ரெஸ்பான்ஸுமே கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த அனிமோட லைவ் ஆக்ஷன் மூவியை எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ அது எப்போன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஏப்ரல் 29 ஜப்பான்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த அனிமோட சீசன் 2 இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கான டீசருமே போன வருஷம் டிசம்பர் மந்த்ல நடந்த எம்பஸ்டா ஈவென்ட்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ முக்கியமா இந்த அனிமி இன்னுமே தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணல. சரி, இதுக்கப்புறமா பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து நம்ம மை ஹீரோ அகாடமி அனிமியை ஹிந்தி மற்றும் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல நம்ம MX பிளேல கொண்டு வர போறாங்க. ஸோ இதுவரைக்கும் தமிழ் தெலுங்கு டப்ல எந்தவித அனிமியுமே இவங்க இன்னுமே ரிலீஸ் பண்ணல. ஸோ இதுக்கப்புறமா நிறைய பேர் கீமை எங்க கார்ட்டூன் ஷோவை நம்ம சுட்டி டிவில பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இதுக்கான லைவ் ஆக்ஷன் மூவி ஒன்றுமே ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ அதுக்கான ட்ரெய்லருமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட முக்கியமா அந்த ட்ரெய்லர் தமிழ் டப்லயுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மூவியை ஜூன் 5ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. என்ன வெயிட் பண்ண சொல்றேன். சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.